மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. நன்றி நன்றி அப்பா. நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆகையால் எங்கள் குறைகளை மன்னியுமே. ஏசையா, பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆகையால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வார்த்தையில் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம், வார்த்தை மாறாதவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே, இன்றைய நாளிலும் அந்நியார் தினமாக இருக்கிறபடினால் ஒரு வாழ்த்தி இந்த நாட்களிலே சகோதரி இவாஞ்சலி அனாவிடம் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவள் தொடர்ந்து நடத்துவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். உங்களோட கையில ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க தொடருங்க. ஆமென். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமாம், இதற்கு மரியாள் கொடுத்த உத்தரவு உம்முடைய சித்தம் ஆக கடவது. இதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும், அதாவது இளம் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்நியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் சித்தத்தை கேட்டு நாங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே காரியங்கள் கைகூடும். மன விருப்பங்களை நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போமாக. ஒவ்வொருவருக்கும் எனது அந்நியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய முதல் ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து நமக்கு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கீதம் 18 சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரஞ்சன், உங்களோட லைன் மியூட் ஆயிருக்கு. ரஞ்சன் என்ன கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று துதிக்கிறோம். பெலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீசஸ் ஃபேமிலி ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீ பொறுப்பெடுக்க முடியாது. வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ தேவனே இந்த நாளில் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் அடைக்கலமா இருந்து ராஜா பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன சூழ்நிலையில போய்கொண்டிருந்தாலும் என் தேவனே, தேவாதி தேவனின் கர்த்தாவே நீர் ஒருவராய் இருந்து ராஜா அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம்,
இன்றைக்கு வந்தது நல்லது. இன்றைக்கு வந்து பாட்டுகளை கேட்டது, வார்த்தையை கேட்டது, இந்த ஜூம்ல கலந்து கொண்டது நல்ல என்று சொல்லத்தற்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவாதி தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரை நடக்க முடியாத அதிசயம் அற்புதம் ஆண்டவரே, நீ அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆரம்பம் முதல் கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியா ராஜா. வர இந்த இதுக்கு விரோதமா எழும்புற எல்லா தீய சக்தியையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை முதல் அபிஷேக தைலத்தினாலே, ஆனந்த தைலத்தினாலே ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ அண்ணா. கர்த்தர் தாம் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக பைபிள் ரீடிங் சங்கீதம் 27 சிஸ்டர் ஜேன் மோகன் அவர்கள் வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்றைய தினத்தில் அநேக தின வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாக இந்திய தேசத்திலிருந்து ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியுமாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சிறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் தாம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஸ்பெஷல் சாங் சிஸ்டர் திவ்யா அவர்கள் நமக்கு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் திவ்யா. சிஸ்டர் திவ்யா இல்லை, நீங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். நாங்க வர்ஷிப்பை முடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் செய்வோம். ஓகே. வர்ஷிப் பாஸ்டர் பெனி அவர்கள் நமக்கு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமை. இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னைக்கு அன்னையர் தினமாக இருக்கிறபடினாலே நாம் யாவருமே
ஒரு அன்னையினால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கும், தேவனுடைய கிருபையினாலே வந்திருக்கிறோம். அதை சார்ந்து நாம் ஒரு பாடலினுடைய ஒரு சரணத்தை மட்டும், என்னுடைய பாடலின் ஒரு சரணத்தையும் மற்ற 2 பாடலுடைய 2 சரணத்தை மட்டும் பாடி சரியாக நான் ஒரு 10 நிமிடத்திலே முடித்து விடுகின்றேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டுமை பாடுவேன், உள்ளலும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக அந்த பாடலினுடைய 2வது சரணம் என்ன சொல்கின்றது என்றால், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், உமக்கென்று பிரித்தெடுத்தீர். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், உமக்கென்று பிரித்தெடுத்தீர், உமக்கென்று பிரித்தெடுத்தீர். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். அவருக்கென்று நம்மை இந்த உலகத்திலே ஜீவனம் செய்யும்படியாக, அவருக்காக தேவராஜ்யத்தில் ஆட்களை சேர்க்கும்படியாக நம்மை உருவாக்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம். தேவனை புதிய இதயத்துடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவையே நாம் என்றும் பாடி துதிப்போம் என்கிற பாடல் உடைய ஒரு சரணத்தை மட்டுமே பாடப் போகிறேன். இந்த வேளையிலும் கூட நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போவாளும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகின்ற தேவன். அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும்
பாடி துதிப்போம். உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என்னும் நாமம் என் ஆத்துமாவின் கீதம். அவர் என்னை இந்த தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக, இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்தெடுத்தார், அவருக்கென்று பிரித்தெடுத்தார் என்கிறதை உணர்ந்தவர்களாக யார் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. நம்மோடு கூட நம்முடைய தாய் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லா அன்பை பார்க்கலும் தாய் அன்னையின் அன்புதான் மேலானது என்று உச்சரிக்கப்படுகிறது. அதை விட தேவன் நம் மீது அன்பு வைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஒரு சிலர் மியூட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்கள் இடைஞ்சலாக இருக்கிறது. போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாஸ்டர் உங்களோட சவுண்ட் கட் பண்ணுபடி. பாஸ்டரோட Pastor line mute. சவுண்ட் கட் பண்ணுபடி. Pastor Benny, on line mute ஆகிருக்கு. Your line is mute. Hallelujah, hallelujah, hallelujah. எனக்காக மரித்தாரே, அவர் ஜீவனையை தந்தார். என் பாரங்கள் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, இந்த உலகத்துல யார் எங்களை அணைக்கின்றார்களோ இல்லையோ, தேற்றுகின்றார்களோ இல்லையோ, எங்களை கரிசனைப்படுகின்றார்களோ இல்லையோ, அன்னை கூட மறந்துடலாம், தாய் கூட மறந்துடலாம், ஆனால் நீர் எங்களை தேற்றுகின்ற தேவன். தாய் தேற்றுவது போல் தேற்றுகின்ற தேவன். ஸ்ரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வண்ணமாக நீர் எங்களை ஆற்றுகின்றபடியால், தேற்றுகின்றபடியால், வழி நடத்துகின்றபடியால், கரங்களை பிடித்து நடத்துகின்ற தேவன், வலது கரத்தை பிடித்து நடத்துகின்ற தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். Thank you, Pastor. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக அறிவித்தலூடாக கடந்து செல்வோம். சகோதரி திவ்யா அவர்கள் அறிவித்தல்களை எமக்கு வழங்குவார். Praise the Lord, sister. Sister, praise the Lord. Praise the Lord. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3.
ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான புது வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். சங்கீதம் 37:40. உங்களுக்கான தேவ செய்தியை ஜெர்மனி தேசத்திலிருந்து டாக்டர் எட்வின் வர்னர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த வாரம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதிலா அண்ட் சம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தேவ செய்திக்காக ஜெபிக்கும்படி பாஸ்டர் தீபானந்தன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord, Pastor. Praise the sister. Praise the Lord, Pastor. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் கர்த்தாவே, இந்த ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலேயும் பிரசங்கிக்கிறதான எட்வின் வார்னர் ஐயாவை உமது கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளிலேயும் பேச போகிறதான வார்த்தைகளில் ஊடாக வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அனுப்பின வார்த்தை உம்முடைய காரியமாய் வாய்க்கும் என்று நாங்கள் காண்கிறோமே, அது வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் படிக்கிறோம். அந்த வார்த்தைகளை பேசுகிற தம்முடைய தாசரை மறைத்து வெளிப்படுவீராக. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏற்ற வார்த்தைகளை என் தேவன் எழுந்தருளி பேச வேண்டும் என்று, இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், வாழ்க்கைக்கும், எதிர்காலத்திற்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியான வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும், சமாதானத்திற்கு எதுவான வார்த்தைகளையும், ஆறுதல் உண்டாகும் வசனங்களையும் வார்த்தைகளையும் அருமையான தேவ மனிதன் மூலமாய் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சோர்வுற்று இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வேண்டியதான மன்னாவாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா. எட்வின் வார்னர் ஐயாவை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரை பிரத்யேகமாய் விசேஷமாய் ஊழியங்கள் இருக்கிறதான கர்த்தருடைய தாசர்களை உருவாக்குற வார்த்தைகள் கடந்து வரட்டும் ராஜா. ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளால் நீர் பேசுவீராக ராஜா. சகல தடைகளையும் நீர் எடுத்து போடும். உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. Thank you, Pastor. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். Praise the Lord, Pastor. Praise the Lord, அம்மா. Praise the Lord, praise the Lord. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலும் அந்நியார்த்தனமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அந்நியார்களையும் இந்த நாட்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தாய் சிறு பிராயத்திலே இந்த நாட்களிலே, அதாவது பிள்ளையை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்களை வளர்க்கிறார்கள். முதலாவது பாருங்கள், ஒரு தாய்
அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே நாட்களே சுமந்து இந்த நாட்களே அந்த கற்பத்திலே சுமந்து இந்த நாட்களை பாருங்கள், அந்த பிள்ளை சரியாக அந்த பூமியிலே வர வேண்டும், அந்த பிள்ளை எந்த விதமான அங்கவீன குறைகளும் இல்லாதபடி அது சீராக அந்த நாட்களிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தாய் இந்த நாட்களிலே விரும்புவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அந்த பிள்ளைக்கு பாதிப்பில்லாதபடி தனக்கு அதாவது பிடித்த ஆகாரங்களை கூட சாப்பிடாதபடி இந்த நாட்களை பாருங்கள், சில காரியங்களை இந்த நாட்களில் ஒதுக்கி இந்த நாட்களிலே அப்படியாக அந்த புள்ளி அந்த குழந்தையை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருவாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த தாய் இந்த நாட்களில் அந்த குழந்தையை நேசிக்கிறாள். அவருடைய இரத்தத்திலே அந்த நாட்களில் அந்த குழந்தை இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய கருவிலே வளர்ந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்படியாக இருக்கிற அந்த குழந்தை இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த பூமிக்கு வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த குழந்தையை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா 66வது அதிகாரத்திலே பார்க்க சொல்லுகிறபடி, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த குழந்தைய ஒரு தாய் எப்படியாக பிறந்த உடனே தேற்றுவாள். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய அதாவது வயசு வரும் மட்டும் ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைக்கும் மட்டும் தாயார் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த குழந்தையை கண்காணித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பிறந்த நாளிலே இருந்து அந்த குழந்தை தவறி விடாதபடி படியிலேயோ தடக்கி அங்கு இப்படியான காரியங்களை விழுந்து விடாதபடி இந்த நாட்களை தாய் இந்த நாட்களே கவனமாக இந்த நாட்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த குழந்தையை அவர்கள் நேசிக்கிறபடினால் அப்படியாக இந்த நாட்களிலே செய்கிறதை எங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள், அநேகர் இந்த இடத்திலே பாருங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கலாம், என்னுடைய பிள்ளை இந்த நாட்களில் என்னை கவனிக்கிறதில்லை என்று சொல்லி இந்த நாட்களை அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை ஏதாவது குறைகளோடு இருக்கலாம், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது இந்த வேளையிலே பாருங்கள் அனாதை ஆச்சிரமத்திலே இருக்கிற பிள்ளைகள், ஐயோ எனக்கு பெற்றோர்கள் இல்லையே, என்னை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே இந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 23ஆம் அதிகாரத்திலே அங்கே 22வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அதாவது உன் தாய் வயது சென்றவளா இருக்கும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பெற்றோரை இந்த நாட்களிலே அசட்டை பண்ணுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் பாருங்கள், நான் அநேக காரியங்களை இந்த நாட்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், அவர் குறிப்பிட்ட காலம் வருகிற வேளையிலே அவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள் திருமண காரியங்கள் அப்படியாக வருகிற வேளையிலே ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்களை கொண்டு போய் அந்த அனாதை ஆச்சிரமத்திலே அவர்களை கொண்டே விட்டு அவர்களை கவனிப்பதில்லை. அந்த வயது போனவர்கள் இந்த நாட்களில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், என்னை விசாரிக்கிறதற்கு ஒருவரும் இல்லையே. அப்ப பாருங்கள், அவரிடத்தை கேட்கிறவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை வந்து பார்ப்பதும் இல்லை, இந்த நாட்களில் என்னை கவனிப்பதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அழுது புலம்புவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு இந்த அந்நியார் தினத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த நாட்களிலே உங்களுடைய தாயுடைய சந்தோஷத்திலே இந்த நாட்களிலே நீங்கள் மகிழ்ந்து கலிகூறணும். உங்களுடைய தாயாரை இந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். அவள் தாயார் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே வரும் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே தேவன் அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த நாட்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தாயினுடைய சுபாவத்தை பாருங்கள், அவள் எப்படியாக இருக்கிறாள் என்று சொல்லி சொன்னால், அவள் இந்த நாட்களிலே தன் தோளிலே சுமந்து இந்த நாட்களிலே உங்களை ஆற்றி தேற்றுகிற தாயாக இந்த நாட்களிலே இருக்கிறாள் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே இங்கே சொல்லப்படுகிறது. 18-19 வாசிக்கின்றேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தாய் வருஷம் தோறும் செலுத்தும் பலியை இந்த நாட்களில் செலுத்துவதற்காக தன் புருஷனுடனே கூட இந்த நாட்களில் வருகிற போதெல்லாம் அவனுக்கு என்ன செய்வாராம்? ஒரு சின்ன சட்டையை இந்த நாட்களை தைத்துக் கொண்டு வருவாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எவ்வளவு அன்பு! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயினுடைய அன்பு எவ்வளவாக இருக்கிறது! தாயினுடைய அன்புக்கு இந்த நாட்களை ஈடே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே எவ்வளவு காரியத்தை கொடுத்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த நாட்களிலே ஒரு தாயினுடைய அன்புக்கு அங்கே இந்த நாட்களிலே ஈடே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால்
தாய் எப்படியாக இந்த நாட்களிலே அந்த கற்பத்திலே உங்களை பாதுகாத்து இந்த நாட்களிலே அந்த பூமியிலே கொண்டு வந்து என்னுடைய பிள்ளை வளர்ந்து இந்த நாட்களிலே ஒரு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நாட்களிலே அவள் தன்னுடைய அதாவது நாட்களே அவள் தன்னுடைய ஆகாரத்தை கூட சரியாக இந்த நாட்களை சாப்பிடாதபடி அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறாள். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நாட்களே பெற்றோரை அவர்கள் தூசிக்கிறதும், பெற்றோர்களை நிராகரிக்கிறதும், பெற்றோருடைய சொல்லுகள் கேளாதபடி இந்த நாட்களே அவர்கள் தள்ளிவிடுகிறதுமா இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த தாயார் தினத்திலே இன்றைய பாருங்கள், அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தாயாருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் சொல்லி வாஞ்சிப்பார்கள். ஆனால் இந்த நாட்களே அவர்கள் ஏதாவது இந்த நாட்களே தாயாரை வெறுத்து ஒதுக்கின நிமித்தம் தாயார் இன்றைக்கு மரித்திருந்தால் அதை குறித்து அவர்களுக்கு கவலையாக இந்த நாட்களே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி என்றால் அந்த உதாரணம் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66 அதிகாரத்திலே ஒரு தாய் எப்படியாக தேற்றுகிறாளோ அதே விதமாகத்தான் நம்முடைய தேவன் இந்த நாட்களை நம்மை தேற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே தாய்க்கு எவ்வளவு வயசு சென்றாலும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இந்த நாட்களில் நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஏனென்றால் தாய் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான பாத்திரமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சாமுவேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். அங்கே தாயார் என்ன செய்கிறார்? தன்னுடைய குழந்தை மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஒவ்வொரு வருஷம் அந்த நாட்களில் அந்த இடத்துக்குள்ளே போகிற வேளையிலே, அங்கே ஏழு இடத்திலே போய் அந்த ஆலயத்திலே போய் சந்திக்கிற வேளையிலே அவருக்கு என்ன செய்வாராம்? ஒரு சிறிய சட்டை இந்த நாட்களை தைத்து கொண்டு போவார்களாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே அந்த இடத்திலே ஒவ்வளவா இந்த நாட்களிலே தாய் அந்த புள்ளை இந்த நாட்களிலே நேசிக்கிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது தாயினுடைய அன்பை விட்டு இந்த நாட்களை நாங்கள் பிரிந்து போக கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய லேமுவுக்கு அடுத்த வசனங்கள் என்னவென்றால் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம், நம்முடைய தாயார் நமக்கு உபதேசிக்கிற தாயாக இந்த நாட்களை இருக்கிறார். தகப்பனார் இந்த நாட்களை வேலைக்கு சென்று பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தாயார் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? நமக்கு புத்திமதியை இந்த நாட்களில் சொல்லுகிறதா இருக்கிறபடினால் அந்த புத்திமதிகளை கேட்டு இந்த நாட்களை நாங்கள் கனம் பண்ணி இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த நாட்களை அவன் சொல்லுகிறான், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட சில காரியங்களை இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நீ விட்டு விலகு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், தேவன் எப்படியாக இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தாயை கொண்டு இந்த நாட்களிலே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது முதல் வாசித்த பகுதியிலே நாங்கள் அதாவது நம்முடைய தாய் வயது சென்றவளா இருந்தால் இந்த நாட்களிலே அவளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அவளை இந்த நாட்களை நாங்கள் அக்கறை பண்ணாதபடி இந்த நாட்களை இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு பாருங்கள், இந்த தாயார் தினத்திலே இருக்கிறபடி மதர்ஸ் டேயா இருக்கிறபடினால் நாங்கள் தேவனை அதாவது நம்முடைய தாயாரை இந்த நாட்களிலே அங்கே கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், எசேக்கியேலின் புத்தகம் 19 அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், நீ அமெரிக்கையோடு இருக்கையிலே உன் தாய் தண்ணீரோரமாய் இந்த நாட்களிலே நடப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாசலான கனியை தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியா இருந்தால் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அமெரிக்கை என்று சொன்னால் நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிற வேளையிலே நம்முடைய தாய் அதாவது எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒரு செழிப்பான சூழ்நிலைகளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையை விட இன்றைக்கு அநேகமான மாற்றங்கள் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றங்களை நிமித்தம் இன்றைக்கு பெற்றோர்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் கொண்டு போய் அவர்களை அங்கே அனுமதிக்க வேண்டிய இடத்திலே அங்கே அவர்களை அனுமதித்து அப்படியே இந்த நாட்களிலே கைவிடப்பட்ட நிலையிலே தனியாக விடப்படுகிறதை பார்க்கிறோம். பெரிய ஒரு பயங்கரமான காரியமாகும், அதே வேளையிலே அது ஒரு சாபக்கேடான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நம்மை பெற்ற அந்த நாட்களிலே தாயாருக்கு இந்த நாட்களிலே
நாங்கள் ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற வேளையிலே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அங்கே ஒரு பெரிய காரியத்தை, அற்புதங்களை இந்த நாட்களை செய்யக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாயார் தினம் பாருங்கள், இன்றைக்கு உலகம் எங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தாயாரோடு பேசுகிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. ஒரு சிலர் இந்த நாட்களை தாயாரை இந்த நாட்களை புறக்கணித்து இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது முதலாவது நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற வேளையிலே நம்முடைய தாயாருக்கு இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும், அதாவது கனத்தை இந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட பாருங்கள், நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது நம்முடைய தேசத்திலே இந்த சூழ்நிலை நிமித்தம் தேசத்துக்கு போக முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருந்த விலையிலே அநேக நாட்களாக என்னுடைய தாயாரோடு இந்த நாட்களை நான் கடிதம் மூலமா தொடர்பு கொண்டிருந்தேன். பாருங்கள், அந்த யுத்த காலகட்டத்திலே பாருங்கள், அதற்கு பின்பாக நான் என்னுடைய தேசத்துக்கு போகும்படியாக, மிஷனரியாக அந்த நாட்களை நான் அந்த தேசத்துக்கு வரும்படியாக தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மிஷன் ஜனங்களோடு இந்த நாட்களிலே நாங்கள் சேர்ந்து வந்து அங்கே நாங்கள் ஒரு ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்துவிட்டு இந்த நாட்களிலே அங்கே என்னுடைய வீட்டிலே தாயாரை நீண்ட வருஷங்களுக்கு பின்பாக, அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக சந்தித்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னுடைய தாயார் அப்படியே படுக்கையில இருந்தார்கள். ஆனா கடிதத்திலே சகோதரி எழுதுகிற வழியில் சொல்லுவார்கள், அண்ணா இப்படியாக தாயார் இந்த நாட்களே, அம்மா இந்த நாட்களே இப்படியாக இருக்கிறார்கள் சொல்லுகிற வழியிலே நான் ரொம்ப கவலையாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் அவர்களை பேச முடியாத நிலைப்பாடு, டெலிபோன் காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களே இல்லை, அந்த நாட்களே. ஆனா அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த இடத்திலே நான் வீட்டே போய் என்னுடைய தாயார் இருக்கிற இடத்திலே, அவள் படுத்திருந்த தாயாருடைய கட்டிலுக்கு அருகிலே இந்த நாட்களே போய் அந்த இடத்திலே இருந்தேன். இருந்த வேளையில் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து நின்றார்கள். சொன்னார்கள், அண்ணா வந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே என்னுடைய தாயார் பாருங்கள், 30 நாட்கள் படுக்கையில் இருந்தவர்கள் திடீரென்று எழுந்து இந்த நாட்களில் இருந்து அப்படியே இந்த நாட்களை பாருங்கள் என்னுடைய சகோதரிடத்திலே தேநீர் வேண்டி குடித்து விட்டு அவர்கள் அப்படியே அதற்கு பின்பாக நான் பார்த்தேன், நான் கிட்டத்தட்ட நான் நின்ற அந்த 2 கிழமைகளிலும் அவர்கள் அப்படியே வெளியிலே நடந்து திரியக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய அன்பு அப்படியாக இருக்கிறது. அவர் என்னை காணாதபடி என்னுடைய தாயார் இந்த நாட்களே கவலையோடு துக்கத்தோடு இருந்தார்கள். அதற்கு முன்பாக நான் மரித்து விடுவேனோ என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே ஒரு கவலை, ஏக்கம் இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அநேக காரியங்களை என்னோடு கூப்பிட்டு இந்த நாட்கள் அவர்கள் பேசினார்கள். அந்த காரியங்களை குறித்து நாட்களே நான் சொன்னேன், அம்மா உங்களுடைய திட்டத்தின்படி, உங்களுடைய காரியத்தின்படி நீங்க இந்த காரியத்தை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வழியிலே அவருக்குள்ளே ஒரு சமாதானம், என்னுடைய தாயாருக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாக நான் கடந்து வந்து விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பின்பாக என்னுடைய தாயார் மரித்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவன் கர்த்தர் இந்த நாட்களிலே என்னை கொண்டு போய் என்னுடைய தாயாரை காணும்படியாகவும், என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யும்படியாகவும், என்னுடைய தாயாரோடு இந்த நாட்களை அன்பு செலுத்தும்படியாகவும் இந்த நாட்களிலே தேவன் கிருபை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயினுடைய அன்புகள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு விலகாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்றைய இந்த தாயார் தினத்திலே இந்த நாட்களை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வயசா இருக்கிற நம்முடைய தாயாரை போய் இந்த நாட்களை விசாரித்து அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நாட்களிலே செய்வோமா இருந்தால் அதை ஆண்டவர் இந்த நாட்களிலே கனப்படுத்துவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கட்டளையிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த தாயார் தினத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வயதாய் இருக்கிற தாயார்களை இந்த நாட்களை அவர்களை அங்கே தள்ளிவிடாதபடி, அவர்களை புறக்கணிக்காதபடி, அவர்களை அணைத்து இந்த நாட்களே அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த நாட்களை அவருடைய கற்பத்திலே இருந்தால் நீங்கள் இந்த நாட்களை வெளியாலே வந்திருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த தாயார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்களே உங்களை இந்த நாட்களே பாருங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து இந்த பூமியிலே கொண்டு வந்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்படியாக இருப்பாள் என்று சொல்லி ஒரு கற்பனையோடு இந்த நாட்களை தாயார் இந்த நாட்களை நடத்தி இருக்கிறார். அந்த தாயினுடைய அந்த கற்பனையை இந்த நாட்களை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தாயாரை இந்த நாட்களிலே கனம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 66:13 வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே ஒரு தாய் தேற்றுவது போல் நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் ஒரு தாய் எப்படியாக இந்த பூமியிலே இந்த நாட்களை தேற்றுகிறாரோ அதே விதமாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களை
பாருங்கள், நம்முடைய தேவைகளை சந்தித்த இந்த நாட்களே நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நம்முடைய சில வேளைகளிலே மற்றவர்களால் வருகிற வசை சொல்லினால் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே ஒரு சித்தப்பிரமை போல் இந்த நாட்களை பிடித்தவர்கள் போல் இருக்கிற வேளையிலும் அங்கே கர்த்தரை அறிந்திருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே வந்து நம்மை தேற்றி இந்த நாட்களை நம்மை நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அதாவது இன்றைய நாளிலும் இந்த நாட்களிலே இந்த தாயார் தினத்திலும் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்கள் கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் தாம் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், நீங்களே பிளெஸிங் பிரயாசம் சொல்லி முடிச்சிருங்க பாஸ்டர். ஆமேன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஆமா, இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே சோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த தாயார் தினத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தாயார்களையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி அம்மா. Thank you, Pastor. Thank you. God bless you. God bless you.